லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தனியார் கோயில்களிலும் தனியார் மண்டபங்களிலும் இதற்கான ஏற்பாடுகளுக்கும் நேரலைக்கும் அனுமதி தேவையில்லை, அரசின் அனுமதி தேவையில்லை, காவல்துறையினரின் அனுமதி தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் வரும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராமர் கோயில் நேரலைக்கு அனுமதி மறுப்பு என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு உரிய விளக்கத்தை அளிக்குமாறு கூறியிருக்கிறது. நேரலைக்கு அனுமதி மறுப்பா என்ற இந்த கேள்விக்கு தமிழக அரசு உரிய விளக்கத்தை தர வேண்டும், பதிலை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவர் தற்போது அயோத்தியிலிருந்து நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தொடர்பான அந்த உத்தரவு என்ன என்று, உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவு என்ன என்று அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இது வழக்கு யாரால் தொடரப்பட்டது? இது போன்ற அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்று யார் தொடர்ந்த வழக்கு? உச்சநீதிமன்றம் உடனடியாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க? திலகவதி, ராமர் கோவில் தொடர்பான அரசியல் சர்ச்சைகள் என்பது எப்பொழுதுமே ஓயாது அப்படின்னு தான் நமக்கு தோணும் வகையில தான் இந்த விவகாரங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, அதுதான் நீடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாஜகவை சேர்ந்த நிர்வாகியான வினோத் அப்படின்றவர் தான் உச்ச நீதிமன்றத்துல அவசர மனு ஒண்ணு தாக்கல் செய்யறாரு. அந்த மனு இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அவசர வழக்கா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்னாடி பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போ சொலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அரசு முக்கியமான சில தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தக்கூடாது, அன்னதானங்கள் நடத்தக்கூடாது, எல்இடி ஸ்கிரீன்கள் போட்டு இந்த கோவில் சிறப்பு விழா நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்ற தடை உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உடனடியாக நீதிபதிகள் இவையெல்லாம் எங்க ஆன் ரெக்கார்ட்ல எங்க இருக்கு, சில காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதை முழுமையான தடை உத்தரவா நம்ம எடுத்துக்க முடியுமா? மோரோவர் அப்படி தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நீங்க ஏன் எதிர் மனுதாரரா சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவும் நம்ம கையாள வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்ல முன் வந்த போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க எந்த விதமான தடை உத்தரவும் நாங்க எதுவுமே பிறப்பிக்கல, இது அரசியல் உள்நோக்கத்தோட இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்படியான தடை உத்தரவுகள் அன்னதானங்கள் வழங்குறதோ, இல்ல கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்துறதோ, கோவிலோட இடங்கள்ல எல்இடி ஸ்கிரீன் வச்சு ஒளிபரப்பு செய்யறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. ஒருவேளை பொது இடங்கள்ல, அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள் ஏதாவது இருக்குதுன்னா மட்டும் அங்க மட்டும் ரெகுலேஷன்ஸ் மட்டும் தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். மற்றபடி முழுமையான தடை உத்தரவு அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்க பிறப்பிக்கலாம் அப்படின்னு நேற்று இதுதான் பெரிய சர்ச்சையான விஷயமா இருந்துச்சு. மத்திய அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அமைச்சர்களுக்கும் இடையிலான வார்த்தை போர் மூழ்றதுக்கும் இந்த விவகாரம் தான் காரணமா இருந்த சூழல்ல இப்போ தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க எந்த விதமான தடை உத்தரவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்கன்றதால நீதிபதிகள் நாங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பதிவும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்களை நீதிபதிகள் சார்பா சொன்னாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ரெகுலேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கிறாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை முழுசா தடை விதிக்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. நீங்க அதுக்கான ரெகுலேஷன்ஸ் பண்றதுதான் உங்களுடைய வேலையா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமைக்குள்ள இப்போ தமிழ்நாடு அரசு சார்பா என்ன சொல்லப்பட்டதோ, ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்லப்பட்டதோ அதையே ஸ்டேட்மெண்டா ஒரு அபிடவிட்டா கொடுப்பாங்க. சோ அந்த ப்ரொசீஜருக்காக நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமையோட இந்த வழக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தடை உத்தரவு இல்லை அப்படின்னா இந்த வழக்குக்கான தேவையும் எதுவுமே இருக்காது. ஒருவேளை எங்கேயாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஆதாரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா வேணா தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்கான ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் தனிநபர்கள், ஒரு குறிப்பிட்ட காவல்துறையினர் அவங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு இந்த மாதிரியான
ஏதாவது தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக நிரஞ்சன், நேற்றிலிருந்தே தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 2 முறைக்கு மேலாக இந்த புகார் முன் வச்சிருந்தாங்க. ஆனா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடர்ந்து அதனை மறுத்து வந்தார். எந்த அனுமதி மறுப்பும் இல்லை தமிழகத்தில் என்பதை அவர் தொடர்ந்து தெளிவுபடுத்தி வந்தார். இது உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. தமிழகம் தரப்பிலிருந்து அங்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி மறுப்பு எதுவும் இல்லை தமிழகத்தில் என்று அட்வொகேட் ஜெனரலும் பதிவு பண்ணியிருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ள என்ன விரிவான அறிக்கை கொடுக்கிறார்கள், விளக்கத்தை கொடுக்கிறார்கள் தமிழக அரசு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.